விஜய் நாமக்கல் மற்றும் கரூர் பிரச்சாரத்துக்கு போகும்போது பிரச்சார வாகனத்துக்குள்ள நடிகை இருந்ததாக சொல்றாங்க. நடிகை இல்லை, நடிகைகள் இருந்திருக்காங்க. நடிகைகளா? 2 நடிகைகள் அந்த பிரச்சார வாகனத்துக்குள்ளே இருந்திருக்காங்க. அப்போ ஒன்றும் இல்லையா? அது ஒன்றும் இல்லை, 2. விஜய் எங்க நிக்க போறாரு? மதுரை விஜய், வடக்கு விஜய் அப்படின்னு நிற்கும் போது யாருமே எதிர்பார்க்காம பெரம்பூர்ல வந்து இப்ப நிக்க போறாரு. விஜய் பெரம்பூரை எதுக்கு தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, பெரம்பூர்ல வந்து பூர்வக்குடி மக்கள் வந்து ரொம்ப அதிகம், உழைக்கும் வர்க்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தி, நிறைய இளைஞர்கள் இருக்காங்க பெரம்பூர்ல. குறிப்பா பாத்தீங்கன்னா இளைஞர்கள் இருக்கிறாங்க. அதனால வந்து இந்த விஜய் மேல இருக்கிற அந்த விஜய்னு ஒரு நேம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நம்பி வர்றாரு. அப்படி கிடையாது. சீமான் வந்து பார்த்தீங்கன்னா திருவொற்றியூரில் போட்டிட்டார் போன சட்டமன்ற எலெக்ஷனில். இது ஒரு உதாரணம் தான். ஏன் எதனால் ஜெயிக்க முடியாது வெளியிலேருந்து வந்து அப்படின்னா, திருவொற்றியூரில் போட்டிட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதானி போர்ட் வருது, அதனால் வந்து நான் திருவொற்றியூரில் போட்டிட்டு ஜெயிச்சேன்னா நான் அதானி போர்ட் வர விடாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே போட்டிட்டார். ஆனால் நடந்தது என்ன? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேபி சங்கர், டிஎம்கேவுடைய சட்டமன்ற உறுப்பினரை தான் வந்து மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. மக்கள் வந்து சந்திக்கக்கூடிய தலைவராக விஜய் இல்லை, மக்கள் தலைவராக விஜய் இல்லை, மக்கள் அரசியல் விஜய்க்கு தெரியல. முதல்ல மக்களோட வாங்க. நீங்க ஒரு 4 இடத்துல நின்னுட்டு நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு வேன்ல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜய் அரசியல் மற்றும் அவரோட சினிமா பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம். அந்த பகுதியாக இன்றைக்கி வந்து கரூரை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பேசியிருந்தோம் சார். கரூரில் நடந்தது ஷூட்டிங் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபல பத்திரிகை அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்ததாக சொல்லி நம்ம பேசியிருந்தோம். அதே பத்திரிகை இன்றைக்கி பற்றி பார்த்தீங்கன்னா, விஜய் நாமக்கல் மற்றும் கரூர் பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த பிரச்சார வாகனத்துக்குள்ளே நடிகை இருந்ததாக சொல்கிறாங்க. நடிகை இல்லை, நடிகைகள் இருந்திருக்காங்க. நடிகைகளா? ஆமாம், 2 நடிகைகள் அந்த பிரச்சார வாகனத்துக்குள்ளே இருந்திருக்காங்க. அப்போ ஒன்றும் இல்லையா சார்? ஒன்றும் இல்லை, 2. நான் என்னன்னு சொல்கிறேன், யாருன்னு சொல்கிறேன், சொல்லுங்கள். இப்போ நடிகைகள் இருந்ததாக சொல்கிறாங்க. அடுத்தடுத்து பல திடுக்கும் தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. என்னதான் சார் அந்த பத்திரிகை வெளியிட்டாங்க, அதில் செய்தி ரொம்ப விவரமாக போட்டிருந்தாங்க எங்கே என்ன ஏதுன்னு. இதுபடி பார்க்க போனால் என்னதான் நடந்துச்சு? உங்களோட கருத்து என்ன சார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நக்கீரன் புலனாய்வு பத்திரிகையில் இது வந்து ஷூட்டிங் தான் அப்படிங்கிறது வந்து நக்கீரன் கோபால் சார் வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லிட்டு வர. ஆல்ரெடி நம்மளும் பேசியிருக்கோம் சில விஷயங்கள், அது ஷூட்டிங் தாங்கிறத பேசியிருக்கோம், எப்படி ஷூட்டிங்கிறத பற்றியும் விளக்கமாக நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த விஷயத்தை கேட்கும்போது ரொம்ப திடுக்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சி தகவலாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, திருச்சியிலேருந்து அந்த பிரச்சார வேன் வந்து நாமக்கல்லை நோக்கி வருது. அது ஒரு ரோட் ஷோன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி வந்து ரோட் ஷோ கிடையாது. அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4000 பைக்குகள் வந்து பின்னாடி வந்திருக்கிறாங்க. பைக்கில் வந்திருக்காங்க இளைஞர்கள் 2 பேராக வந்திருக்காங்க. 400 கார் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரோட் ஷோவே கிடையாது. இது வந்து திட்டமிட்டு படப்பிடிப்பு பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, திருச்சியிலேருந்து அந்த வாகனம் வந்து நாமக்கல்லை நகர்ந்து வரும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு காட்சி அமைப்புக்காண்டி அதை வந்து பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாமக்கல்லில் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது அந்த வாகனத்துக்குள்ளே விஜய் மேலே ஏறி பிரச்சாரம் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான தாவேகா நிர்வாகிகள் மட்டும்தான் உள்ளே இருந்திருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் 2 நடிகைகள் வந்து அந்த வேனுக்குள்ளே இருந்திருக்காங்க. நாமக்கல் பிரச்சாரம் வந்து முடிஞ்சிருச்சு. நாமக்கல் பிரச்சாரம் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை, அந்த ஒரு நடிகை யாருன்னு நம்ம சொல்லலாம். அந்த ஒரு நடிகை வந்து கீர்த்தி சுரேஷ். ஆமாம், கீர்த்தி சுரேஷ். அந்த புலனாய்வு பத்திரிகை நக்கீரனில் அப்படி தான் போட்டிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் வந்து ஏதோ அவசர வேலை கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு காரில், ஒரு காஸ்ட்லி காரில் அவங்கள வந்து ஏற்றி சென்னை நோக்கி அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க கிளம்பி வந்து நாமக்கல்ல முடிஞ்சு நாமக்கல் பிரச்சாரம் முடியும் போது நாமக்கல் பிரச்சாரம் போது 2 பேருமே 2 நடிகைகள், ஒரு நடிகை வந்து திரிஷா, அது பல பேச்சுகள் அடிபட்டுக்கிட்டு தான் இருக்குது. 2 பேருமே உள்ளே இருந்திருக்கிறாங்க. அதில் நாமக்கல் பிரச்சாரம் முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷை கார் ஏற்றி சென்னை நோக்கி அனுப்பிச்சிட்டாங்க. கீர்த்தி சுரேஷ் போயிட்டாங்க. நாமக்கல் பிரச்சாரம் முடிஞ்சோன்னா அந்த பிரச்சார வாகனத்திலே பார்த்தீங்கன்னா விஜய் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துருக்கிறாரு. ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் கரூரை நோக்கி கிளம்புறாரு. கரூரை நோக்கி அவர் கிளம்புறதுக்கு ஆயத்தமாகிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி. 6 மணிக்கு வந்து விஜய் ஃபோன் பண்ணி யார்கிட்டையோ பேசுகிறதா ஒரு தகவல் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதாவது வந்து கூட்டம் வந்து தேவையான கூட்டம் வந்துருச்சு அப்படிங்கிறது வந்து மறுமுனையிலேருந்து தகவல் சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்தால் சரியாக இருக்குமா அப்படின்னா, இப்போ வந்தால் சரியாக இருக்குங்கிறாங்க. அந்த வந்தால் சரியாக இருக்குங்கிற சூழலில் வண்டி கிளம்ப ஆரம்பிக்குது.
போகிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது, கொஞ்சம் நேரம் கால தாமதமாகுது, சுற்றி கூட்டம் இருக்கிறதுனால வாகனமே மெதுவாக தான் நகர்ந்து போகுது. அப்படி இருக்கும்போது மறுபடியும் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அதை அங்கேருந்து ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரோக்ராம் படி கூட்டம் வந்து கரெக்டாக இருக்காங்க, இப்போ அந்த மத்தியானத்துலேருந்து அங்கே நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால சோர்வாக இருக்காங்க எல்லாருமே, தண்ணி இல்லை, ரெஸ்ட் ரூம் இல்லை, பாத்ரூம் வசதிகள் இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைன்னும் போது எல்லாருமே வந்து சலிப்படைந்து அந்த கூட்டத்திலேருந்து வெளியில் போகிறதுக்கு ஒரு சிலர் வந்து வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டம் வந்து கலையுது, சோர்வாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு. அது என்ன அப்படின்னா, கூட்டத்தை கலையாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தாவேகா நிர்வாகிகள், தாவேகா தொண்டர்கள் சுற்றி மனித சங்கிலி மாதிரி வந்து நின்றுருக்காங்க. சார் போகணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க இல்லையா, கொஞ்சம் இருங்க, இந்த தலைவர் வந்துட்டார், பக்கத்தில் வந்துட்டார், 5 நிமிஷத்தில் வந்துடுவார், 10 நிமிஷத்தில் வந்துடுவார், இந்த வந்துட்டார், இல்லை சார் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் போகணும் அப்படின்னா, இல்லை 5 நிமிஷத்தில் வந்துடுவார், 10 நிமிஷத்தில் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த கூட்டத்தை வந்து களைய விடாமல் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அந்த கூட்டம் அங்கே இருந்திருக்கு. கரெக்டாக வேன் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு பிரச்சார வேன் வந்து நின்றுருக்கு அந்த கூட்டத்தில். விஜய்க்கு பார்த்தப்பே தெரிஞ்சிருக்கணும் இது வந்து பயங்கரமான கூட்டமாக இருக்குது, திபுன்னு வந்து கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்துக்குள்ளே வேன் வந்து முன்னோக்கி நகர்ந்தா, நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் 25 அடி முன்னோக்கி நகர்ந்தாங்கன்னு, அது படப்பிடிப்புக்கு தேவைப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஸோ முன்னோக்கி நகர்ந்தால் மற்ற விஷயங்களும் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், எத்தனை இடத்துல கேமரா இருந்துச்சு என்ன ஏதுங்கிற விவரங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். ஸோ முன்னோக்கி நகர்ந்தால் ஏதாவது அசம்பாவிதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியும். ஆனாலும் அந்த வேன் வந்து முன்னோக்கி நகர்ந்துருக்கு. ஸோ அந்த இடத்துல வேன் டிரைவருக்கு இந்த புள்ளியில் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மெதுவாக வேன் உள்ளே நோக்கி நகரும் போது தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயை பார்க்கறதுக்காண்டி கூட்டம் வந்து தள்ளு முள்ளா மாதிரி அந்த இடத்துல பல பேர் விழுந்து மூச்சு விட முடியாமல் சஃபகேஷன் சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப க்ரௌடாக இருக்கும்போது மூச்சு விட முடியாமல் ஒரு சூழ்நிலை வருது. குழந்தைங்க இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, பல பேர் கீழே தொப்புன்னு உழுக ஆரம்பிக்கும் போது அது வேனுக்குள்ளே நடிகை இருந்தாங்கன்னு சொன்னேன்ல திரிஷா, அவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக அந்த காட்சிகளை பார்க்கறதுக்கான சூழ்நிலை இருந்திருக்கும். அப்போ அவங்க அங்கேருந்தே ட்ராவல் பண்ணி அந்த கரூர் பிரச்சாரம் முதற்கொண்டு கூடயே தான் இருந்திருக்காங்க. அவங்க அந்த வேனுக்குள்ளே தான் இருந்திருக்கிறாங்க. அந்த பிரச்சாரம் வந்து நம்ம கரூர் பிரச்சாரத்தில் வந்து கூடவே வந்து முழுக்க இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த கூட்டம் கீழே உழுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் டாப்ல இருக்காரு, இந்த நடிகை திரிஷா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உள்ளதானே உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கண் வியூ பண்ற அளவுக்கு மக்கள் வந்து விழுகிறாங்க உள்ள. இவங்க உள்ளே இருக்கிறது வெளியில் தெரியாது, ஏன்னா அது ஃபுல்லாகவே டார்க் கிளாஸ் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் உள்ளே இருக்கிறவங்க வெளியே ஈஸியாக பார்க்க முடியும், இருட்டு நேரமாக இருந்தால் கூட அதை வந்து வியூ பண்ண முடியும், விஷுவலாக எல்லாமே தெரியும். ஸோ இவங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க. இந்த செருப்பு ஒருத்தர் வந்து வீசுறாரு, இந்த மாதிரி வந்து தொப்புன்னு உழுகிறாங்கிறத தெரிவிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு. செருப்பு வீசுறாரு. செருப்பு வீசினதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா யாரோ செருப்பு வீசுகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஆதவர்ஜுனா மேலே வந்து இல்லை இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கீழே விழுகிறாங்க, மயங்கி விழுகிறாங்க, இறந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, முடிச்சிடலாம் அப்படின்னோன்னா அப்போ வந்து விஜய் வந்து பேக்கப்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கப் பண்ணி அவசரமாக கீழே அவரும் வராரு. அந்த பிரச்சார வேன் வந்து அங்கேருந்து கிளம்புது. இப்போ நீங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், என்ன அப்படின்னா, விஜய் வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து போனார், தனியாக போனார், ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேள்வி கேட்டாங்க. அப்போ கூட வந்து யாருக்குமே பதில் சொல்லாமல் வேகமாக நடந்து போயிட்டார். விஜய் மட்டும்தானே போனார், தனி விமானத்தில் ஏறி சென்னைக்கு வந்தார், எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அப்போ திரிஷா எங்கே போனாங்க, திரிஷா வந்து வேனில் இருந்தால் திரிஷா எங்கே அப்படின்றது கேள்வி வரும்ல. இந்த வேன் வந்து ஒரு கரூர்லேருந்து திருச்சி அவுட்டரில் ரொம்ப தூரம், கரூரில் இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது, பதட்டமான ஒரு சூழ்நிலை. அது கரூரில் தான் அது எல்லா இடத்துலையும் வந்து பதட்டம் இருக்குது. ஆனால் கரூரை நீங்கள் தாண்டிட்டீங்க, திருச்சியை நோக்கி நீங்கள் வேனை கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த பதட்ட சூழ்நிலை அந்த இடத்துல ஹைவேலாம் கிடையாது. அப்போ தான் செய்திகள் பரவ ஆரம்பிக்குது, இந்த மாதிரி வந்து கரூரில் ஒரு கூட்ட நெரிசல், உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா 41 பேர் கிடையாது, அது ஒரு 20 பேர் இருந்தாங்க, 4 பேர் இருந்தாங்க, 30 பேர் இருந்தாங்க. அது அப்படி தான் செய்தியில் பரவும் போது பார்த்தீங்கன்னா வேனை வந்து ஹைவேஸில் திருச்சியை நோக்கி போகும்போது நிறுத்திட்டு விஜயுமே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சார வேன்லேருந்து இறங்குறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரிஷாவுமே பார்த்தீங்கன்னா வேற ஒரு கார் ஏற்பாடு பண்ணி, அது திரிஷா தான் தெரியாமல் கூட முக்கியமான நிர்வாகிகள் 2 பேரை போட்டு திருச்சியில் போய் திரிஷாவை தங்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் வேற ஒரு ஃப்ளைட் மூலமாக திரிஷா வந்து சென்னைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. விஜய் வந்து ஏர்போர்ட்டுக்கு அவர் தனியாக வந்துட்டு தனியாக போகிற மாதிரி வராரு, அவர் ஏறி போகிறார். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா புஷி நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு, அதாவது ஹைவேல நின்றுக்கிட்டு, உங்கள் வீடியோலாம் எடுக்காதீங்கப்பா, வேண்டாம்ப்பா நாங்களே என்ன செய்யறதுன்னு தெரியல, வேண்டாம்ப்பா விட்டுருங்கப்பா, வேண்டாம்ப்பான்னு சொல்கிற வீடியோஸ் வெளியில் வந்துருந்துச்சுல்ல, அந்த பாயிண்டில் தான் வேன் நிற்கிது. அந்த பாயிண்டில் தான் புஷியுமே அங்கே வந்து அந்த பிரச்சார வேன்லேருந்து இறங்குறாரு. அவர் வேற ஒரு காரில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல தான் திரிஷா வேற டைரக்ஷனில் போகிறாங்க, இவர் ஏர்போர்ட் நோக்கி போகிறார். இதுதான் நடந்துச்சு.
ஓகே சார், இது எல்லாமே கேட்கும் போதே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்குது. சரி, இவ்வளோ இருந்தாலும் எதுக்கு திரிஷாவை அவர் பிரச்சாரத்துக்கு கூட்டு வரணும், எதுக்கு கீர்த்தி சுரேஷை கூட்டு வரணும்னு ஒரு இதுக்கு. இப்போ அரசியலுக்கு வராங்கன்னா வந்தாங்க, வெளிப்படையாக அறிவிக்கலாம், அவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கலாம், அது வந்து அவங்களோட கட்சி, அவங்க யாரை வேணால் சேர்க்கலாம். ஆனால் ஒரு கரூர் பிரச்சாரத்துக்கு கூடயே வராங்கன்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இல்லை சார், அதுக்கு என்ன பதிலாக இருக்கும்? அதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்துக்கு கூட மனைவி வராங்கன்னா எந்த விமர்சனமே இருக்காது. ஏன்னா வந்து ஒரு கணவன் சோர்வாக இருப்பாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க, சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, தண்ணி எடுத்து கொடுப்பாங்க, சாப்பாடு எடுத்து போடுவாங்க. இது பொதுவாகவே பார்த்திங்கன்னா பல பிரச்சாரங்களில், தலைவருடைய பிரச்சாரங்களில் மனைவி வந்து கூட போகிற சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லை, ஜெயலலிதா அம்மையாரே இருக்காங்க, எப்போவுமே பார்த்திங்கன்னா நெருங்கிய தோழி சசிகலா கூடவே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா பணிவிடைகளும் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி வந்து மனைவி வந்திருந்தால் அதில் நம்ம எந்த விமர்சனம் பண்ண போகிறதில்ல. ஆனால் எந்த விதத்துலையுமே சம்பந்தம் இல்லாத தொழில் ரீதியாக சில படங்கள் நடிச்சிருக்காங்க விஜயும் திரிஷாவும். அப்படி இருக்கும்போது திரிஷா ஏன் வந்தாங்க, திரிஷாவோட ஏன் விஜய் வந்து அந்த கல்யாணத்துக்கு போனார்? ஸோ இதெல்லாம் இப்போ தான் வந்து வெளிப்படையாக வந்து ஒரு பேச்சு பொருளாக மாறுது, ஓப்பனாகவே மாறுது. மனைவி விவகாரத்துக்கு கேட்டு கோர்ட்டுக்கு போனது எல்லாமே இப்போ தான் வந்து வெளிச்சத்துக்கு வருதுன்னு நம்ம சொல்லலாம். அந்த நடிகைக்கு ஒரு வேளை வந்து அரசியல் ஆர்வம் இருந்தால், அவங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க, சிஎம் ஆகணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆர்வம் இல்லை சார், ஆசை. ஆசை ஆசை ஆர்வம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆசை தானே ஆர்வமாக மாறுது. அதனால் வந்து ஆசை, சரி ஓகே, ஆசையாகவே இருந்துச்சுன்னா கூட அவங்களே சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இப்போ அவங்க எப்படி சிஎம் ஆக முடியும்? விஜயை வச்சு தான் சிஎம் ஆக முடியும். அந்த காயினிங் ஒரு திட்டமிடல்னு ஒன்று இருக்கு. ஆமாம், விஜய் இல்லை மைனஸ் விஜய் எப்படி வந்து திரிஷாக்கு செல்வாக்கு இருக்கும்? மைனஸ் விஜய் திரிஷாக்கு செல்வாக்கு இருக்காது. அப்போ விஜய் ப்ளஸ் திரிஷா அப்படின்னும் போது அது ஃபோக்கஸ் வந்து திரிஷா கிடைக்கும் இல்லையா? எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் வந்து மாதிரி இப்போ வந்து எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா அம்மையாரை பல இடங்களில் வந்து அறிமுகப்படுத்தினார். எப்படின்னா அவங்க வந்து கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக வந்து அவங்கள வந்து நியமித்தார், எல்லா இடத்துக்கும் போனாங்க. அது வந்து ஒரு கட்சியிலே அவங்க உறுப்பினரானாங்க. இப்போ உண்மையாலுமே திரிஷாக்கு வந்து கட்சியில் சேரணும், ஒரு அரசியலில் நம்ம வந்து நம்மளும் பணியாற்றணும், அது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ விருப்பப்பட்டிருந்தா அவங்களுக்கு ஒரு கொள்கை பரப்பு செயலாளரோ இல்லை மகளிர் அணி தலைவரோ ஏதோ ஒரு போஸ்டிங் கொடுக்கலாம். போஸ்டிங் கொடுத்தா வெளிப்படையாகவே வரலாமே, பிரச்சாரங்களுக்கு வரலாம், வாகனத்தில் வரலாம், என்னத்தில் வேணால் வரலாம். ஆனால் எந்த விதமான அதாவது உரிமை கொண்டாடுறதுன்னு இருக்குல்ல, அது இல்லாமல் ஒரு நடிகை வர்றதுங்கிறது கொஞ்சம் அது வந்து ஒரு தப்பாக தான் இருக்குது. அது ஆனால் அவர் தான் தொடர்ந்து செய்கிறார், அவர் தான் வெளிப்படையாக செய்கிறாரு. வந்து இங்கே கல்யாணத்துக்கு வந்தார், பாம்பே கூப்பிட்டு போனதாக சொல்லியிருக்கு. அட்லியோடைய மனைவி வளகாப்புக்கு போனப்போ அப்போ திரிஷாவும் 2 நாளைக்கு முன்னாடி போயிருந்தாங்க. இவங்க 2 பேரும் ப்ளூ காஸ்டியூம் போட்டிருந்தாங்க. சின்ன பசங்க மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் வராரு. இது அரசியல், இது எவ்வளோ ஆழங்கிறது வந்து விஜய்க்கு தெரியலேன்னு நினைக்கிறேன். ஓகே சார், அரசியல்னு சொன்னோன்னா தான் இப்போ வந்து அரசியல் களமே 2026 யார் சிஎம் ஆக போகிறா, எந்த கட்சின்னு அனைத்து கட்சியுமே மும்முரமாக களத்தில் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, கூட்டணி கட்சிகளும் சரி, ஏன் உள்துறை அமித்ஷா முதற்கொண்டு சென்னைக்கு வந்துட்டு போகிறாங்க, பிஎஸ் கோஷ் மாதிரி பலர் முக்கிய தலைவர்கள் வராங்க, பிரச்சார வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஒரு அமைதி நிலையிலே இருக்கியா சார்? அமைதி நிலைங்கிறது வந்து எப்படின்னா அது மயான அமைதியாக இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். அது எந்த விதமான சலனமே இல்லாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா கூட்டணியே கிடையாது, தனித்து போட்டிடுறோன்னு 30 பேர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரை வெளியில் தட்டி விட்டுட்டு அது 2 பேர் வந்து ஒரு லெட்டர் பேட் கட்சியோட கூட்டணி வச்சுருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா நேயம் மக்கள் கழகமாக நம்ம சொல்கிறாங்க, பேரே தெரில, எதுக்கு தான் இது வச்சாங்கன்னே தெரியல. 5000 ஓட்டு தான் சார். ஆமாம், அதில் வந்து அவர் ஏதோ அமைச்சராக இருந்திருக்கிறாரோ, ஏதோ தனி சுயேட்சையாக வந்து ஜெயிச்சிருக்கிறார் போல் ஒருத்தர். அதனால் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சுயேட்சை ஜெயிச்சு விஜயால் ஜெயிச்சதாக சொல்ல முடியாது, ஏன்னா அவரே செல்வாக்குள்ள ஆளாக இருக்கார். அதனால் ஒரு சீட்டாவது கிடைக்கும்னு நினச்சி கொடுத்தாங்களா என்னன்னு தெரில. சரி, அது விடுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 234 தொகுதி, 234 தொகுதி டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் அப்படின்னா பல பேரோட அலையன்ஸு, பல பேரோட கூட்டணி. இப்போ டிஎம்கேலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கட்சிகள் வந்து கூட்டணியில் இருக்காங்க. அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யாருக்கு எந்த தொகுதி, யாருக்கு என்ன அலையன்ஸ் கொடுக்குறது, எதை யாருக்கு கொடுக்குறது, அது இத்தனை சீட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் பிரேமலதா விஜய் வந்து 10 சொல்லியாச்சு. 10 சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து வேல்முருகன் விலகுனதுக்கு காரணம் என்னென்னா கடலூர் அவங்க கேட்குறாங்க. கடலூரில் அவர் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கிற கட்சிகளே உறுப்பினர்கள் அதாவது வந்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேட்பாளர்களை. ஏடிஎம்கேலாம் பார்த்தீங்கன்னா நட்சத்திர வேட்பாளர் 23 பேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே ஒரு பக்கம் வந்து எல்லாமே டோட்டலாகவே அந்த அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான பக்காவாக எல்லாம் ரெடி ஆச்சு. அங்கே உட்காந்து வேட்பாளர்கள் தேர்வில் உட்காந்துருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாம்பவான்கள், KN நேருலேருந்து பார்த்தீங்கன்னா ராஜாலேருந்து எல்லாருமே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, TR பாலுலேருந்து எல்லாம். ஸோ எல்லாருமே தயார் நிலையில் இருக்காங்க. இங்கே ஒரு குழப்பமே இல்லை. இது ஏதாவது குழப்பம் இருக்கா அப்படின்னா, அதாவது
நீங்கள் பார்த்தீங்கன்னா சசிகலா ராமதாஸ் இருக்காங்கல்ல, அவங்க கூட கூட்டணி, அது கூட அவங்களுக்குள்ள ஏதாவது குழப்பம் இருக்கலாம், யாருக்கு என்னன்னு ஒரு இழுபறியில் சொல்லாமல் இருக்கலாம். ஒரு குழப்பமே இல்லை. உங்கள் கட்சியில் 234 வேட்பாளர்களை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணணும். இதில் என்ன குழப்பம், எதுக்கு இவ்வளோ நாள் தாழ்த்துறாங்கன்னு தெரில. ஒரு வேட்பாளர்கள் சீமான்லாம் எப்பயோ அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணோன்னே நீங்கள் முந்திட்டு வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா டக்குன்னு விஜய் வந்து 234 தொகுதியில் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா அது ஒரு தலைப்புச் செய்தியாக வரும். ஆனால் இவர் மும்பைக்கு போகிறது தான் தலைப்பு. இவர் மும்பைக்கு போகிறது தான் தலைப்புச் செய்தியாக இருக்காரு. இவர் அங்கே வந்து மும்பைக்கு போகிறது கூட பரவாயில்லைங்க, வளகாப்புக்கு போகிறாருங்கிறது தான் ரொம்ப வேதனையான விஷயம். வளகாப்புல என்னன்னா, அட்லி மனைவி ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்திருக்கு அவங்களுக்கு. அது முதல் குழந்தைக்கு தான் வளகாப்பே வைப்பாங்க. 2வது குழந்தைக்கெலாம் வளகாப்பே வைக்க மாட்டாங்க. 2வது குழந்தைக்கு ஒரு வளகாப்பு, சரி, அவர் அந்த மனநிலையில் தான் இருக்காருன்னு வச்சுங்களேன். அதனால் நம்ம அதை விட்டுருவோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா எப்படியோ ஃபைனலைஸ் பண்ணிட்டார் போல். ஏன்னா ஆள் இல்லைங்க, ஆள் பிடிக்கணும், வளைச்சு பிடிக்கணும். ஒரு பக்கம் சிஎம் ஆக போறாரு, எப்படி சார் ஆள் இல்லாமல் இருக்கும்? அவர் சிஎம் ஆக போறாருங்கிறது அவருடைய கற்பனை. அதாவது வந்து நாங்கள் வந்து யாரோட எங்களோட வந்தாலும் கூட்டணி நாங்கள் ரெடியாக இருக்கோம், அவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு எல்லாம் சொல்லி பார்த்தாரு. ஆனால் எதுவுமே நடக்கலை. தனித்து விடப்பட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை, நிதர்சனமான உண்மை அப்படின்றது அதுதான். இப்போ தெரிஞ்சிருக்கும் அரசியல்னா என்ன. அதாவது விஜய் 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 உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிரன்னா வேற அந்த பாட்டெல்லாம் வந்து அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துமே தவிர கட்சிகளில் இருக்கிறவங்க எடப்பாடியோ இல்லை ஸ்டாலினோ இல்லை யாருமே வந்து தொப்புன்னெல்லாம் வந்து கீழே விழுந்துட மாட்டாங்க. அதனால் வந்து இப்போ தெரியும் அரசியல்னா என்னென்னு. இனி தெரியும், அடுத்தடுத்து இந்த 25 நாளில் எல்லாமே தெரியும். நாளைக்கு வந்து நட்சத்திர விடுதியில், எப்போவுமே நட்சத்திர விடுதியில் தான் அனௌன்ஸ் பண்ணுவார். நட்சத்திர விடுதியில் 234 தொகுதி வேட்பாளர்களையும் அனௌன்ஸ் பண்ணுறாரு. நாளை மறுநாள்லேருந்து பிரச்சாரத்தை தொடங்குறாரு. ஓகே சார், அது நல்லபடியாக அவர் தொடங்கட்டும். அதுக்கு முன்னாடி வந்து விஜய் எங்கே நிற்க போகிறாரு, மதுரை விஜய், வடக்கு விஜய் அப்படின்னு நிற்கிட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காம பெரம்பூரில் வந்து இப்போ நிற்க போகிறாரு. அதுக்கு உண்டான பணிகள் எல்லாமே மேற்கொள்கிறாங்க. அவருக்கு தனியாக பெரம்பூரில் வீடு முதற்கொண்டு எல்லாத்தையுமே தயார் நிலையில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நாளை மறுநாள் 5 தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ண போகிறான்ற தகவல்லாம் வந்துட்டுருக்கு. பெரம்பூரை விஜய் ஏன் ஃபஸ்ட்டு டிக் பண்ணார், பெரம்பூருக்கும் விஜய்க்கும் என்ன ஒரு இணைப்பு சார்? நாளை மறுநாள் நீங்கள் பிரச்சாரம் தொடங்க போகிறாரு. பெரம்பூரில் தொடங்கி கொளத்தூர், வில்லிவாக்கம், அண்ணா நகர், விருகம்பாக்கம், ஸோ அந்த 5 இடத்துக்கு போகிறாரு. ஒரு நாளைக்கு 5 இடத்துக்கு போனார்னா இந்த இருக்கிறது 25 நாள் கூட கிடையாது. 25 நாளில் 5 இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா எத்தனை தொகுதிக்கே வந்து இவர் கவர் பண்ண முடியும்? சரி, பரவாயில்ல, அது 5 இடத்துக்காவது பிளான் பண்ணியிருக்காரு. பர்மிஷன் கேட்டார். கொஞ்சம் முதல்ல வந்து எலெக்ஷன் கமிஷன் கொஞ்சம் பயந்தாங்க, என்னடா இவர் போகிறேங்கிறாருன்னு. கேரவன் விட்டே இறங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தெரியும் அவங்களுக்கு கேரவன் விட்டு இறங்க மாட்டார்னு. ஸோ இது வந்து நாளைக்கு பிரச்சாரத்தை தொடங்கினதுக்கப்புறம் தான் அது என்னங்கிறது தெரியும். அதாவது தெருவாக இறங்கணுங்க. பிரச்சாரம்னா தெருவாக இறங்கணும், வீடு வீடாக போகணும், ஒவ்வொரு மக்களையும் சந்திக்கணும், எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, குங்குமம் வச்சு விடுவாங்க, எல்லாமே மக்களுக்கு காசு தட்டில் போடணும், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுவுமே விஜய்க்கு தெரியாது. இதெல்லாம் எதுவுமே விஜய் வந்து பார்த்துருக்கிறதுக்கே வாய்ப்பு கிடையாது. விஜய் பெரம்பூரை எதுக்கு தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, பெரம்பூரில் வந்து பூர்வக்குடி மக்கள் வந்து ரொம்ப அதிகம். அதாவது வந்து உழைக்கும் வர்க்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தி, படிப்பு அறிவு வந்து பெரம்பூரில் கொஞ்சம் கம்மி, கூலி தொழிலாளர்கள் இருக்கிறதுனால அவங்க வந்து நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. பெரம்பூரில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இளைஞர்கள் இருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த விஜய் மேலே இருக்கிற அந்த விஜய்னு ஒரு நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நம்பி வர்றாரு. அப்படி கிடையாது. பெரம்பூருங்கிறது ஒரு சின்ன தொகுதி கிடையாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்மா காலனிலாம் இருக்காங்க. பர்மா காலனிலெலாம் பார்த்திங்கன்னா பர்மா அகதிகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு வந்து பெரம்பூர். அங்கே மார்க்கெட் ஏரியா இருக்குது, அங்கே வந்து மில் இருக்குது, ஃபேக்ட்ரி இருக்குது, எல்லாமே. பெரம்பூர் அப்படின்னா பயங்கரமான ஒரு பழமையான இடம் பெரம்பூர். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சிந்திக்கக்கூடியவங்க, ரொம்ப சிந்திச்சு தான் இது வரைக்கும் ஓட்டு போட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஏடிஎம்கே டிஎம்கே கோட்டையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஆர்டி சேகர் அவர் வந்து எம்எல்ஏவாக இருக்கார். எதுக்காக வந்து ஏடிஎம்கே வந்து அவங்க ஜெயிக்கக்கூடிய இடம். இப்போ ஏடிஎம்கே அப்புறம் பார்த்திங்கன்னா டிஎம்கே 2 பேருக்கும் நல்ல ஸ்கோப் உள்ள இடம் தான் வந்து பெரம்பூர். அது எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாமகக்கு வந்து கொடுத்தாங்கன்னு தெரில. அதாவது இப்போ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா பெரம்பூரில் நின்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் பெரிய போட்டி இருக்கும். ஆனால் இப்போ பாமக கொடுத்துருக்காங்க. பாமகக்கு சிட்டிக்குள்ளே, சென்னை சிட்டிக்குள்ளே அவ்வளோ செல்வாக்கு இருக்கா அப்படின்னா நம்ம அவ்வளோ தூரம் செல்வாக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. வன்னியர்கள் இருக்கிறாங்க நிறையா இடங்களில். சென்னையில் பரவலாக வன்னியர்கள்
இருக்காங்க. ஆனால் 1 இயர் பெல்ட் கிடையாது. பெரம்பூர் வந்து 1 இயர் பெல்ட் கிடையாது. ஸோ வந்து இப்போ அங்கே இருக்கிற மக்கள் வந்து பாமகக்கு ஓட்டு போடுவாங்களான்றது சந்தேகம். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பகுதி நிறைய, பெரம்பூர் வந்து பெரிய ஏரியா, அதில் இருக்கிற பெரிய பெரிய மார்க்கெட் இருக்குது. சின்ன சின்ன தெருக்கள்லாம் வியாசர்பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தெருவிலே ஏகப்பட்ட மார்க்கெட் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள். அதாவது ஜன நெருக்கமான ஏரியா, அதாவது இந்த குருவிக்கூடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சின்ன 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 வீடுகளில் அவ்வளோ ஜன நெருக்கமான ஏரியா இருக்கிறாங்க, பெரம்பூரில் இருக்கிறாங்க. பெரம்பூர் மக்கள் நம்பி வந்து விஜய் இறங்கியிருக்காரு. அவர் நினைக்கிறாரு இந்த விஜய்ங்கிற பேரை வச்சு நம்ம அங்கே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க இது வரைக்கும் வந்து பெரம்பூரில் இருக்கிறவங்க ரொம்ப தெளிவான வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெற்றிவேல்னு ஏடிஎம்கேயில் இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் கொரோனா காலத்தில் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் இடைத்தேர்தலில் தான் பார்த்தீங்கன்னா ஆர்டி சேகர் வந்திருக்காரு. ஸோ பெரம்பூர் மக்கள் எப்போவுமே வந்து சரியான வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கிறது தான் சரி. ஸோ இது வந்து எப்படின்னா, இப்போ வந்து இன்னொரு செய்தியும் இருக்குது. விஜய் வந்து 2 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காராம், பெரம்பூர்லேயே ஒரு வீடு வாங்குறதுக்காண்டி கொடுத்துருக்காராம். அவர் என்ன சொல்கிறாராம், பெரம்பூரில் நான் ஜெயிச்சிருவேன், நான் இனிமேல் பெரம்பூரில் தான் இருப்பேன் அப்படின்னா. இதெல்லாம் எப்படின்னா, இதெல்லாம் உட்டாலக்கிடி கிரிகிரி கதை. அதாவது இவர் வந்து பனையூரில் வச்சிருக்கிறாரு ஆஃபீஸு, நீலாங்கரையில் வீடு இருக்குது, அங்கேருந்தே இவர் வெளியில் வர மாட்டேங்கிறாரு. சரி, பெரம்பூரில் வந்து இவர் அதே மாதிரி வந்து ரூமில் பூட்டிட்டு படுத்துக்கிட்டாருன்னா மக்கள் எப்படி போய் பார்க்குறது? மக்கள் வந்து சந்திக்கக்கூடிய தலைவராக விஜய் இல்லை, மக்கள் தலைவராக விஜய் இல்லை, மக்கள் அரசியல் விஜய்க்கு தெரியல. முதல்ல மக்களோட வாங்க. நீங்கள் ஒரு 4 இடத்துல நின்றுட்டு நீங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு வேனில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? தெருத்தருவா இறங்கணும், தெருத்தருவா போகணும். அது வந்து விஜயால் பண்ண முடியாது. விஜய் வந்து பண்ணலை இது வரைக்கும் அரசியலுக்கு வந்து. இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த 25 நாளில் எல்லாருமே எல்லா இடங்களும் சுற்ற போகிறாங்க, சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 234 தொகுதியில் ஒரு 150 தொகுதியாவது இவர் வந்து பிரச்சாரத்துக்கு போகணும். என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. இந்த அவருடைய கேல்குலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 100% வந்து தப்பாயிரும். எப்படின்னா, சீமான் வந்து பார்த்தீங்கன்னா திருவொற்றியூரில் போட்டிட்டார் போன சட்டமன்ற எலெக்ஷனில். இது ஒரு உதாரணம் தான். ஏன் எதனால் ஜெயிக்க முடியாது வெளியிலேருந்து வந்து அப்படின்னா, திருவொற்றியூரில் போட்டிட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதானி போர்ட் வருது, அதனால் வந்து நான் திருவொற்றியூரில் போட்டிட்டு ஜெயிச்சேன்னா நான் அதானி போர்ட் வரவிடாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே போட்டிட்டார். ஆனால் நடந்தது என்ன, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேபி சங்கர் டிஎம்கேவுடைய சட்டமன்ற உறுப்பினரை தான் வந்து மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. மக்கள் எப்படின்னா, டெய்லி இப்படி நடந்து போகும்போது, என்ன நல்லா இருக்கியா அண்ணன், நல்லா இருக்கேன் போகிறேன்னு, நீ எப்படி இருக்காரு, சங்கர் நல்லா இருக்கியாடா, சிவா நல்லா இருக்கியா, என்ன பண்ணுற, என்ன பையன் படிச்சிட்டானா முடிச்சிட்டானா, இப்படி மக்களாக அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா, எங்கேயோ இருந்து வந்தவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? சீமான் எப்படி தோற்று போனார், சீமானோட நம்பிக்கை எப்படி பொய்யாச்சு, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் பெரம்பூரில் ஜெயிப்பார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனால் ஏடிஎம்கேவுடைய சீட்டு பாமக கொடுத்துருக்கணும் போது அது கொஞ்சம் வீக்கான ஒரு சூழ்நிலை. பாமக வந்து வெற்றியை பெறதுக்கான பெரிய ஒரு போட்டி இல்லாதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஓகே சார், விஜயோட அரசியலை பற்றி அழகாக ஒரு எடுத்துக்காட்டு சொன்னீங்க. போன சட்டமன்ற தேர்தலில் சீமானோட வந்து திருவொற்றியூரில் நிற்கும் போது சீமான் ஜெயிச்சிருவார்ப்பா, சீமானுக்கு கூட்டம் பிரச்சார கூட்டம் எல்லாமே பெருசாக இருந்துச்சு. ஆனால் அங்கே வந்து காலமாக இருக்கிற திருவொற்றியூரில் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கேபி சாமி அவர்களின் தம்பி கேபி சங்கர் அவர்கள் வந்து அப்பயே கேட்டாங்க, எப்படி உங்களை எதிர்த்து இந்த மாதிரி சீமான் நிற்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது அவர் அழகாக சொன்னார், நாளைக்கு இந்த தெருவில் யார் இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியும், அந்த மக்களுக்கு ஒன்றுனா நான் போய் நிற்பேன் கொள்ளுவேன், நான் எங்கேயோ அந்த சீமானை வந்து மக்கள் புறக்கணிச்சிருவாங்க. அதே மாதிரி அந்த எலெக்ஷனில் மக்கள் அவரை புறக்கணிச்சாங்க, கேபி சங்கர் அவரை தான் வெற்றி பெற வச்சாங்க. அது வந்து ஒரு நல்ல உதாரணமாக இருந்துச்சு சார் நீங்கள் சொல்ல மாதிரி. ஏன்னா விஜய் பெரம்பூரை ஏன் எடுத்தார்னு கேட்கும்போது இதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. வானதி சீனிவாசன் வந்து கோயம்புத்தூரில் வழக்கமாக நிற்பாங்க, அது அவங்க தொகுதி. கமலஹாசன் போய் அங்கே நின்னார். கமலஹாசன் வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டு, ஜெயிக்க முடிஞ்சா, அதாவது வந்து வானதி சீனிவாசனை ஜெயிச்சுவார் கமலஹாசன் சொன்னாங்க. ஆனால் கமலஹாசன் தோத்துட்டார். கமலஹாசன் தோத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கட்சியை நடத்துகிற மனநிலையிலே கமலஹாசன் இல்லை. டோட்டலாகவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மையங்கிற கட்சி செத்து போச்சுன்னு சொல்லலாம். இப்போ 2 சீட்டு வந்து கொடுக்குறா சொன்னாங்க, அந்த 2 சீட்டும் இப்போ வந்து அவர் வாயாலே வேணான்னு சொல்ல வச்சுட்டாங்க. ஸோ அதுதான் வந்து விஜயோட நிலைமை. கமலஹாசன் வந்து அறிவாளி, புத்திசாலி, திறமைசாலி, உலக ஞானம் உள்ளவர். அவர் பிரச்சாரத்துக்கு போனார், அவர் மக்களை போய் சந்தித்தார். ஆனால் அவராலே ஜெயிக்க முடியலும் போது விஜயெலாம் இந்த எலெக்ஷனில் வந்து நிச்சயமாக நீங்கள் பாருங்கள் பெரிய தோல்வி வரும். டிவி கேட்க அது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த பத்திரிகையில் வெளியான செய்தியை பற்றி தகவல் உங்கள்கிட்ட கேட்கலான்னு கேட்டோம். அது இல்லாமல் விஜயோட அரசியல் வாழ்க்கை, பெரம்பூரோட ஸ்ட்ரக்சர், திருவொற்றியூர் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னது மிக நல்லா இருந்துச்சு சார். பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் கொடுத்து பதிலளித்ததுக்கு நன்றி.